வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான ஒரு உண்டியல் தான் பார்க்க போகிறோம், செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். பின்பக்கம் நமக்கு தேவையில்லை. இந்த நடு சென்டரில் இருக்கிறதும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோட மேல் மூடி மட்டும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே இது இல்லைன்னா கூட நம்ம வாட்டர் பாட்டிலே பின்பக்கம் எடுத்ததை கூட நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை கரெக்டாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த பின்பக்கம் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளிட்டர் ஷீட் ஃபோம் ஷீட் இருக்குது. அதில் க்ரீன் கலரில் காது மாரி ரெடி பண்ணிட்டேன். ஒயிட் ஃபோம் ஷீட்டில் கண்ணு மாதிரியும், பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் சின்னதாக கருப்பு கண்ணில் நடுவில் ஒட்டுறதுக்கு கருப்பு கலர்லேயும் சின்னதாக ரவுண்டாக அதை பாருங்கள் கட் பண்ணி வச்சுட்டேன். இதே போல் ரெண்டு கண்ணுக்கு ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபோம் ஷீட் கிடைக்கல, நீங்கள் சாதா அட்டையிலே கூட பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இதை பின்பக்கம் ஒட்டிட்டேன். அதே போல் முன்பக்கம் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ரெண்டு காதையும் இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், காது மாதிரி கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டிடுங்க. இது பிக் மணி பேங்க், அதாவது பன்றிக்குட்டி மாதிரி அழகாக இருக்கும்ல, அந்த உண்டியல் தான் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்த பக்கம் காது ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாக இப்படி ஒட்டிக்கலாம். காதோடு சேர்த்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த காது விழாத இருக்கும். ஒட்டிடுவோம். இப்போ கண் அந்த கருவிழியோடு சேர்த்து ஒட்டி வச்சுப்போம். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ காதோடு சேர்த்து நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த கண்ணையும் அதை ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. நம்மள்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில் தான். உங்களுக்கு ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் அட்டையில் கூட இந்த மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அந்த பாருங்கள், அந்த ஜாயின் பண்ண இடம் தெரியாத மாதிரி நான் ஃபோம் ஷீட்லேயே ரெண்டு பக்கமும் ஃபோம் ஷீட் ஒட்டிட்டேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலுக்கு அந்த ஃபோம் ஷீட்லேயே ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோம் ஷீட் இல்லாதவங்க அட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அட்டையில் கலர் அடிச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் 4 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த ஸ்டாண்டு மாதிரி இந்த 4 பக்கமும் 4 ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது நிற்கிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ 4 பக்கமும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 பக்கமும் நான் 4 ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு 2 பக்கமும் மூக்குக்கிட்ட பிளாக்கில் ஒட்டிட்டோம். அதே போல் காசு போடுறதுக்காக நடுவில் ஹீட் பண்ணி கத்தியால் ஹீட் பண்ணி ஹோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம அதில் காயின் போட்டுக்கலாம். பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.